இந்த ஆண்டவராகிய இயேசு சுகமாக்குகிறார். அதுதான் இந்த சகோதரன் அவர் சொன்னார், தன்னுடைய கிட்னியை அவர் சுகமாக்கினார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, மரித்த இயேசு அல்ல, உயிர்த்த இயேசு. அவர் உயிரோடு கூட இந்த நாளிலும் அவர் விட்டிருக்கிறார். அவரை நம்பி நீங்க உங்க பிரச்சனைகள் போராட்டத்தை சொல்லும் போது நிச்சயமாக குணமாகிறார். நாங்கள் உங்களுக்காக இந்த வழியில ஜெபிக்கிறோம். அன்பு எங்கள் இயேசு சுவாமியே, இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதி வேதனையிலே, குடும்ப கஷ்டத்திலே, வருமான குறைவிலே, பலவிதமான சொல்ல முடியாத வேதனைகள், சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே இரவிலே தூக்கமில்லை, பயம், திகில், தேவனே எதுவாக இருந்தாலும் உங்களாலே எல்லாவற்றையும் நீக்க முடியும். நீர் சத்தியம் உள்ளவர், உங்களிடத்தில் பாவம் இல்லை. பாவத்தை மன்னிக்கவே வந்தீர், அக்கிரமத்தை மன்னிக்க, சாபத்தை நீக்க நீங்க இந்த பூமிக்கு வந்தீர் மனிதனாயிராச்சா. இதோ உண்மை நம்பிக்கொண்டிருக்கிற, உண்மை நேசித்து ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே என் தேவனுடைய இயேசுடைய கரம் அமர்வதாக. உம்முடைய கர்த்தாவே கல்வாரியிலே அடிபட்டு ரத்தம் சிந்தின அந்த கரத்தினாலே சுகமாக்கும், ஆரோக்கியப்படுத்தும், சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. பிள்ளைகள் எழுதுங்க, எல்லா எக்ஸாம்லும் கர்த்தாவே பிள்ளைகளை உயர்த்துங்க. இதோ கட்ட வேண்டிய பீஸ் எல்லாம் கட்டும்படியாய் வேண்டிய பணம், பொருளாதாரம் எல்லாம் சந்திங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, பயங்களை அகற்றி போடுங்க. உங்களாலே எல்லாம் முடியும் ராஜா. நீ செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே சிலுவையிலே. அதற்காய் சோதரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.